நான் உடைஞ்சு போயிட்டேன், சுக்குநூறா நொறுங்கி போயிட்டேன், இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாதுன்னு கண் கலங்கி ஒரு மனிதன் நிற்கும் போது அவனுடைய ஈகோ, ஆணவம், அகந்தைன்றது அழிந்து விடும். முழுசாக அழியாது, மறுபடியும் அது வரும். ஆனா அந்த நிலைக்கு அழியும் போது, தான் என்கிற நிலை குறையும் போது ஆன்மாவின் சக்தி அதிகரித்து விடும். அப்ப அந்த ஆன்மாவின் சக்தி மேலோங்கி இருக்கும் போது நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டா நடக்கும். அது இதுதாங்க கான்செப்ட். இது யாரும் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சொல்லியே தரமாட்டாங்க. கடவுள் கிட்ட வேண்டுறது ஒரு மாபெரும் சூட்சமம். இது எப்படி அப்படின்னா, இப்போ டக்குன்னு போய் ஒரு குரு கிட்ட போய் உட்காந்து, குருவின் கருணையால் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக ஓம் குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மில் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னா இது மந்திரங்க. வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லி என்ன பண்றது? மந்திரத்தோட உணர்வும் கலக்க வேண்டும். அந்த மந்திரத்தோடு உணர்வு கலந்து விட்டது என்றால் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக சொல்றதுக்குள்ள உங்க கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த மகேஸ்வரகனா அந்த மகேஸ்வரனை நினைச்சு அந்த